கர்ணன் தன் முறை வந்ததும் இந்திரலோகத்தின் சிம்மாசனத்தை எனக்குத் தர வேண்டும், இந்திராசனா என்று கேட்க நினைத்தான். ஆனால் விதி வேறுவிதமாக இருந்தது. இந்திரனின் சூழ்ச்சியால் சரஸ்வதி தேவி கும்பகர்ணனின் நாவில் புகுந்து அவனை தடுமாறச் செய்தார். அதனால் கும்பகர்ணன் நித்ராசனா, அதாவது தூங்குவதற்கான ஆசனம் என்று வரமாக கேட்டுவிட்டான். தன் தவறை உணர்ந்த கும்பகர்ணன் பதறிப்போனான். ஐயோ, நான் என்ன கேட்டுவிட்டேன் என்று வருந்தினான். ஆனால் பிரம்மதேவன், நான் சொன்ன வார்த்தையை திரும்பப் பெற முடியாது, நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்தேன் என்று உறுதியாக கூறிவிட்டார். கும்பகர்ணன் இப்படி தவறுதலாக வரம் கேட்டதற்கு காரணம் இந்திரனின் தந்திரம்தான். அவன் சரஸ்வதி தேவியிடம் வேண்டிக் கொண்டதால்தான் கும்பகர்ணனின் நாக்கு வரம் கேட்கும்போது தடுமாறியது. இதன் விளைவாகத்தான் கும்பகர்ணன் 6 மாதங்கள் தூங்கவும் 6 மாதங்கள் விழித்திருக்கவும் நேர்ந்தது. இப்படித்தான் கும்பகர்ணனுக்கு அந்த வினோதமான சாபம் ஏற்பட்டது. அவனுடைய வலிமையும் புத்திசாலித்தனமும் இருந்தும் அவனுடைய தூங்கும் பழக்கம் அவனை பலவீனப்படுத்தியது. இந்த சாபம் இராமாயணக் கதையில்